இன்றைக்கி நம்ம ஒரு டிஐஒய் தான் பார்க்க போகிறோம். திவாவோட பழைய டிஷர்ட் நல்லா பெயிண்ட் எல்லாம் போட்டு அதை ரீயூஸ் பண்ணவே முடியாத மாதிரி இருந்துச்சு. டாலராமாலேருந்து இந்த டிஐஒய் கிட் $4 வாங்கிட்டு வந்திருந்தேன். $4 கொடுத்து டிஐஒய் கிட் வாங்கி பண்ணுறதுக்கு புதுசாக ஒரு டிஷர்ட்டே வாங்கிட்டு போயிடலாமே அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா, இது வந்து டிஷர்ட்காக மட்டும் கிடையாது, அன்றைக்கான ஒரு ஆக்டிவிட்டியாக தான் இது வந்து நாங்கள் பண்ணோம். அது பண்ணும்போது பாப்பா அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் காமிச்சிருந்தா, பார்க்கவே செம்ம ஹாப்பியாக இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் எப்படி வந்து பழைய திங்ஸை ரீயூஸ் பண்ணுறதுன்னு ஒரு சின்ன லெசனுமே வந்து கற்றுக்கிட்டா. இந்த டை கிட் எப்படி யூஸ் பண்ணணும்னு இன்ஸ்ட்ரக்ஷனும் கொடுத்துருப்பாங்க. நம்ம கிளாத்தை வந்து வெட் பண்ணிவிட்டு நல்லா பிழிஞ்சிட்டு அவங்க கொடுத்த அந்த கலர் பவுடரில் தண்ணி சேர்த்து நமக்கு பிடிச்சமான டிசைன்ஸ் வந்து பண்ணிக்கலாம். ஸோ அதை செஞ்சுட்டு ஒரு 4 to 6 ஹவர்ஸ்க்கு டிஸ்டர்ப் பண்ணாமல் ஒரு ஜிப்லாக்ல போட்டு வச்சுட்டோம். அன்றைக்கி டின்னருக்கு அவகேடோ போட்டு சப்பாத்தி மாவு பிசைஞ்சு வச்சுட்டு பன்னீரும் பட்டாணி போட்டு கிரேவி செஞ்சுருந்தேன். இப்போல்லாம் சப்பாத்தியில் அவகேடோ போட்டால் ரொம்பவே நல்லா சாஃப்டாகவும் இருக்குது, அதே சமயத்தில் ஹெல்த்தியும் கூட. அப்படின்றதுனால எப்போவுமே வந்து சப்பாத்தி செய்யும்போது அவகேடோ சேர்த்து தான் செய்கிறேன். சாப்பிட்டு முடிச்சுட்டு டிஷர்ட்டில் இருக்க ரப்பர் பேண்டெல்லாம் பிரிச்சிட்டோம். ஃபர்ஸ்ட் டைம் வாஷ் பண்ணிட்டு தான் வந்து யூஸ் பண்ணணும். ஃபர்ஸ்ட் டைம் வாஷ் பண்ணும்போது மட்டும் கலர் போகும், அப்புறம் போகாது.